இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, அமைதியான நேரம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை யோவான் எழுதிய முறையிலே நாம் இப்பொழுது கேட்டோம். இறைவன் நம் மீது கொண்டிருக்கும் அன்பின் மிக பெரும் உன்னத வெளிப்பாடு இந்த புனித வெள்ளி. அவர் தனது ஒரே மகனை நிலை வாழ்வை நாம் பெரும் பொருட்டு ஒப்பு கொடுத்த தியாக பலியின் தினமாக இருக்கின்றது இந்த புனித வெள்ளி. For God so loved the world that he gave his only begotten Son, so that we may have everlasting life. அன்புக்குரியவர்களே, புனித வெள்ளி தினமான இன்று சிலுவையில் வெளிப்படும் இறை பேரன்பின் அனுபவத்தை கொண்டாடுகின்றோம். இன்று நாம் நினைவுகூரும் இயேசுவின் பாடுகளும் மரணமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் மீட்பின் அனுபவமாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்பாக கொரோனா தொற்று நோயின் காரணமாக புனித வார நிகழ்விலே பங்கு பெற முடியாது இருந்த சமயத்திலே ரோமையிலே வத்திக்கான் நகரிலே திருத்தந்தை அவர்கள் பேதுரு பேராலயத்திற்கு முன்பாக 16ஆம் நூற்றாண்டில் ரோமை நகரம் சந்தித்த கொள்ளை நோயிலிருந்து அந்நகரை விடுவித்த சான் மர்ச்செல்லோ அல் கோர்சோ ஆலயத்தின் திருச்சிலுவையை அந்த பேராலயத்தின் முன்பாக நிறுத்தி அதை அரவணைத்து முத்தம் செய்து திருத்தந்தை இவ்வாறு கூறினார்: திருச்சிலுவையே நம்மை மீட்கும் நங்கூரம், நமது பயணத்தை இயங்கும் வழிகாட்டி. திருச்சிலுவையே நமது எதிர்நோக்கு, இறைவனின் மீட்கும் அன்பிலிருந்து எவரையும் பிரிக்காத வண்ணமாக பாலமாக இருக்கின்றது என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூறும் இந்நாளில் நம்முடைய அழைப்பின் மேன்பிற்கு நங்கூரமாகவும் வழிகாட்டியாகவும் நம்பிக்கையாகவும் பாலமாக இருக்கின்ற திருச்சிலுவையை ஆராதித்து போற்றி இறை அருளை பெற வந்திருக்கின்றோம். இச்சமயத்திலே நம்முள் இருக்கின்ற அந்த சிலுவை மரத்தை நோக்கி நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய கருத்துக்களையும் நம்முடைய மனத்தையும் நாம் கவனம் செலுத்தி திருச்சிலுவையின் மேன்மையை நாம் உணர என்னுடைய தியான சிந்தனை இன்று உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். விவிலிய வரலாற்றிலே மனிதனின் தேடலை சித்தரிக்க வேறு சில மரங்களும் உண்டு. இக்காலகட்டத்திலே தேர்தல் சமயத்திலே கொடிமரங்களை பற்றி பேசுகின்றோம். ஆனால் விவிலிய வரலாற்றிலே மனிதன் தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப பல மரங்களை தேடி வந்ததாக விவிலியத்தில் படிக்க கேட்கின்றோம். சிலுவை மரத்தை நாடாமல் வெவ்வேறு மரங்களை நாடிய காரணத்தினால் மனிதகுலம் ஏமாற்றத்தையே அடைந்தது என்பதை உணர்ந்தவர்களாக சிலுவை மரணத்திலே நமக்கு மீட்பும் ஆட்சியும் மகத்துவமும் ஆற்றலும் அருளும் நம்பிக்கையும் இருக்கின்றது என்பதை உணர அன்புடன் அழைக்கின்றேன். எடுத்துக்காட்டாக உங்களுக்கு 3 வகையான மரங்களை இன்று எடுத்து கூறி அந்த மரங்கள் எவ்வாறு மீட்பு வாழ்க்கையிலே இஸ்ராயல் மக்களுக்கு உதவியாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டி சிலுவை மரமே நமக்கு மீட்பினை தருகின்ற நம்பிக்கையின் மரமாக இருக்கின்றது என்பதை உங்களுடைய ஆன்மீக சிந்தனைக்கு எடுத்து கூற விரும்புகின்றேன். முதல் மரமானது நமது ஆதி தாய் தந்தையர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட பொழுது
ஏதேன் தோட்டத்திலே இருந்த ஏமாற்றத்தை தந்த கடவுளின் மரம். இந்த மரத்தின் கனியை உண்டால் கடவுளை போல் நன்மை தீயை அறிவீர்கள் என்ற தீயவனின் பொய் வாக்குறுதியை நம்பி ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் நடுவில் இருந்த வாழ்வின் மரத்தை நாடுகின்றன. அன்று நம் முதல் பெற்றோரின் உண்மையான தேடல் என்ன? தாங்கள் கடவுளாக அவர்கள் மாற வேண்டும் என்ற அசைக்க முடியாத ஒரு விருப்பம், ஆசை. நாம் வாழும் இந்த சமூகத்திலும் நாமும் இத்தகைய பொய் வாக்குறுதியை நம்பி ஏதேன் மரத்தை போன்று நமது வாழ்க்கையில் பல மரங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் நம்மையே கடவுளாக்கி கொள்ள விரும்புகின்றோம். வளர்ச்சியின் ஆணவத்தில் செவ்வாய் கிரகத்தில் குடியேற துடித்த நம்மை சில வருடங்களுக்கு முன்பாக தாக்கிய கொரோனா நோய் மனிதன் எதை செய்தாலும் இறைவன் நம்மை தண்டிக்கக்கூடிய அளவில் இருக்கின்றார் என்பதை சில வருடங்களுக்கு முன்பாக இச்சமயத்திலே ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக நாம் அடங்கி இருந்தது எதை காட்டுகின்றது என்றால், நாமே நம்மையே கடவுளாக மாற்றிக்கொள்ள விரும்பும் பொழுது இறைவன் நம்மை தண்டிக்கின்றார். ஆமிரை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சில வருடங்களுக்கு முன்பாக ஜெர்மனியிலே இருந்த பொழுது ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அவர்கள் தங்களுடைய வீதிகளில், முக்கியமாக விமான நிலையத்திற்கு அருகிலேயும் தொலைக்காட்சிகள் எங்கு அதிகமாக இருக்கின்றதோ அங்கு இந்த வார்த்தையை மென்மேலும் போட்டு கொண்டிருந்தார்கள். விளம்பர வார்த்தையாக இருக்கலாம். அந்த வார்த்தை எதை காட்டுகின்றது என்றால், கடவுள் எவ்வாறு தன்னையே மனிதனாக மாற்றிக்கொள்ள விரும்புகின்றான் என்று. ஜெர்மன் மொழியிலே அந்த வார்த்தையானது we are sharpened in a world where kind God gift. அர்த்தம் என்னவென்றால், மக்களே, இந்த உலகத்தில் நாம் ஒரு உலகத்தை உருவாக்குவோம் எங்கு கடவுள் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. அதற்காக நாம் பல வகையான விஞ்ஞான நுட்பங்களை பயன்படுத்தி இறைவனின் வார்த்தையை பற்றி எடுக்காமல் இருக்கின்ற ஒரு உலகத்தை ஏற்படுத்துவோம் என்று பல இடங்களில் ரோடுகளில் எழுதியிருந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இத்தகைய நிலை நம்மிடையே பல வகையில் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் படைத்த இயற்கையை நாம் சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். மண், நீர், காற்று அனைத்தையும் மாசுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஏரிகளும் குளங்களும் இருக்கின்ற இடத்தில் வீட்டை கட்டி கொண்டிருக்கின்றோம். சென்னை இது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களும் பல பேர் கட்டியிருப்பீங்க. கட்டின பிறகு தண்ணி போச்சுன்னா அரசாங்கத்தை பார்த்து எங்கே தண்ணி என் வீட்டுக்கு வருதுன்னு, நீங்கள் போய் தண்ணி இருக்க இடத்துல போய் கட்டிவிட்டு அரசாங்கத்தை பற்றி கேட்டுனா நீங்களும் கடவுளாக பார்க்குறீங்க. சென்னை வாதிகளுக்கு அது அருமையான ஒரு வந்துட்டு போகுது. அன்னைக்கு பேசுவோம், அடுத்த நாள் விட்டுரும், அங்கே தான் போய் வீடை கட்டுறோம். யாராச்சும் முயற்சி எடுத்திருக்குமா? குளம் இருக்கிற இடத்துல குளம் தண்ணி தான் இருக்கும், நீர் மீன்கள் தான் இருக்கும். நீங்கள் போய் வீடு கட்டினீங்கன்னா தண்ணி எங்கே போகும்? யோசித்து பார்ப்போம். கருசிதவையில் மனித உயிரை கிள்ளும் கீரையாக எரிந்து அபாஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் அந்த தவறை நாம் பலர் செய்து கொண்டிருக்கின்றோம். வளர்ச்சி என்ற பெயரில் மானிடத்தின் ஒரு பாதியின் உரிமைகளை சூறாடிய நமது கடவுளாகும் தேடல் இக்காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற புதிதான ஒரு வாழ்க்கை முறையின் மூலமாக நாம் அறியாததையும் புரியாததையும் நமக்கு தெரியாததையும் நம்மிடம் இல்லாததையும் நம்மிடம் இருக்கின்ற நிலையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற விஞ்ஞான நுட்ப ஐடியானது இவ்வுலகிலே பரவி கொண்டிருக்கின்றது. இத்தகைய தேடல் வாழ்விற்கு வழிகாட்டுவது கிடையாது,
மாறாக பாவத்திற்கும் மரணத்திற்கும் தான் வழிவகுக்கின்றது என்பதை ஏதேன் தோட்டத்தின் வாழ்வின் மரம் நமக்கு உணர்த்துகின்றது. ஏதேன் தோட்டத்தின் வாழ்வின் மரத்தின் கீழ்தான் மனிதன் கீழ்ப்படிமையாமையை கற்றுக்கொண்டான். நான் புதிய குருவாக திருச்சியிலே இருந்த பொழுது, மறைக்கல்வி நடத்தும் பொழுது 8ஆம் வயசு பையன்களிடம் ஒரு கேள்வி கேட்டு நல்லா சுட்டி பாருவான். கீழ்ப்படியாமே நீ எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்? ஒன்று என்னை பார்த்து சொன்னால், எங்கள் அம்மாட்டேன்னு தான். ஏன்டா உங்கள் அம்மாவை கூப்பிட்ற? எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியதே கிடையாது, அதை தான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு தவறான பதில். கீழ்ப்படிமையாமை நாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்ற அந்த மனிதன் கடவுளாக ஆக்குகின்ற அந்த மரத்திடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அதை தான் இன்றும் என்றும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சிலுவை மரத்தின் கீழ் நாம் கீழ்ப்படிதல் என்னும் பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம். இயேசு சிலுவை சாவையே ஏற்றும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டது போல நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதே மிகவும் முக்கியம் என்று சிலுவை மரம் காட்டுகின்றது. ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்ற மரம் காட்டவில்லை. எனவேதான் புனித பவுல் அடியார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் நிருபத்தில் குறிப்பிடுகின்றார், ஏதேன் தோட்டத்தின் வாழ்வில் மரம் சாவிற்கு வழிகாட்டியது, மனிதனின் இறை வாழ்விற்கான தேடல் சிலுவை மரத்தில் தான் நிறைவு பெறுகின்றது என்று. எனவே முதல் மரம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்ற மரம். இரண்டாவதாக பார்க்க போகின்ற விவிலியத்தில் இன்னொரு மரம், எலியாவிற்கு ஏமாற்றத்தை தந்த சூரைச்செடி மரம். முதல் அரசர்கள் ஆகமத்தில் 19வது அதிகாரத்திலே நாம் வாசிப்பது போல, இசபெல் அரசி விடுத்த கொலை மிரட்டலுக்கு பயந்து இறைவாக்கினரை எலியா தப்பி ஓடி பாலைவன பகுதியிலே இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றார். வெயிலின் தாக்கமும் மரணத்தின் பயமும் பாலைவன பயணிகளாக சந்திக்க சவால்களையும் கண்டு அவர் சோர்வு அடைகின்றார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தவராக இளைப்பாற நிழலை தேடுகின்றார். அந்த பாலைவனத்திலே அவருக்கு கிடைத்தது ஒரு சூரை செடி மரம் மட்டும்தான். எதற்கு நான் செடி மரம் என்று சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, என்ன சான்றவருக்கு தமிழ் தெரியாதான்ட்டு. செடியாக வந்து எப்படி மரமாகும்னு கேட்பீங்க. பாலைவனத்தில் இருக்கின்ற அந்த மரமானது செடியை போன்று பறந்து இருக்கும், அதனால தான் செடின்னு சொல்லுவாங்க. இறைவாக்கினர் எலியாவிற்கு ஆண்டவர் நிர்ணயித்த இலக்கு ஓரேபு என்ற மலைக்கு செல்ல வேண்டியது. ஆனால் பயணத்தின் பாதியிலே சோர்வடைந்த நிலையிலே சூரைச்செடியின் கீழ் அமர்ந்து விடுகின்றான். தனது பயணம் முடிந்து விட்டதாக இறைவனின் கையில் தன்னையே அர்ப்பணிக்கின்றான். இனிமேல் ஒரு சிறு அடியும் என்னால் எடுத்து வைக்க முடியாது என்று அந்த செடியின் நிழலிலே அடியில் புகுந்து தூங்கி விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, எலியா சூரைச்செடியின் கீழ் தேடியது என்ன? அங்குதான் அவர் மீண்டும் எழுந்து நடக்க சக்தி கிடைக்கும் என்ற தவறான எண்ணத்துடன், அது முடியாவிட்டால் இங்கேயே இறந்து விடுகின்றேன் என்ற ஒரு அவல நிலை. தனது களைப்பை தீர தவறான ஒரு செடியை மரத்தை நாடி செல்கின்றார். எனவே எலியா தேடிய இளைப்பாற்றுதலை அங்கு அவர் நிரந்தரமாக பெற முடியவில்லை. இதை அவர் உணர்கின்றார். இந்த சூரை செடி மரத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிடுவோம். இறைவனை நோக்கிய நமது திருப்பயணத்தில் களைப்படைந்து சூரை செடியின் மரத்தை நிழலில் நாடும் நமக்கும் சிலுவை மரம் என்று கற்பிக்கும் செய்தி என்ன? நமது துன்பங்கள் மூலமாகவும் இறைவனின் ஆசீர்வாதம் என்றும் இருக்கின்றது என்ற உண்மையை சிலுவை மரம் நமக்கு தெரிகின்றது.
நமக்கு புலப்படாத வகையில் இறைவன் நமது வலுவின்மையில் செயலாற்றுகின்றார் என்பதைத்தான் சிலுவை நமக்கு செய்தியாக தருகின்றது. நமது வலுவின்மையில்தான் இறைவனின் வல்லமை சக்தியுள்ள விதத்தில் வெளிப்படும் என்பதை உணர்ந்த புனித பவுலடியார் கூறுவது போல கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே, 2வது திருமுகத்திலே, என் வலிமையின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவூற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம்மை சூழ்ந்திருக்கும் அசாதாரண சூழலும் இறைவாக்கினர் எலியா அனுபவித்த பாலைவன பயணமாகத்தான் தோன்றுகின்றது. சிறுபான்மை என்ற முறையிலே கிறிஸ்தவர்களும் முகதிய நண்பர்களும் அடுக்கப்படுகின்றார்கள், ஒடுக்கப்படுகின்றார்கள். சென்று மாலை நான் படித்த ஒரு செய்தி, 2024 ஆண்டிலே முதல் 75 நாட்களிலே ஏறக்குறைய 161 முறை இந்தியாவிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சூறையாடுதலும், மானபங்கப்படுத்துதலும், உடைமைகளை சேதப்படுத்துதலும், மக்களை அடித்து நொறுக்குவதும், இரத்த உணர்வில் அவர்களை தள்ளி வீதியிலே இழுத்து செல்கின்ற ஒரு அபரி விதமான நிலையை ஒரு பயங்கரமான நிலையாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவல நிலை. எலியாவுக்கு ஏற்பட்ட பாலைவன அந்த ஒரு அனுபவம் நம்முடைய நாட்டிலே இந்த 161 நபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் 75 நாட்களிலே நடந்திருக்கின்றது என்பதை மறக்கக்கூடிய. இருப்பினும் அவர்கள் எலிவாயு போன்று அல்ல, சிலுவையில்தான் எனக்கு மீட்பு, சிலுவையில்தான் எனக்கு இரட்சணியம், சிலுவையில்தான் எனக்கு வலுவூட்டும் இறைவன் என்னை வழிநடத்துவார் என்ற உணர்விலே அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களிலே எத்தனை பேர் இதை போன்று வேறுபட்ட நிலையில் இந்த வாழ்க்கையை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? பணிபுரியும் தளமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், நாடாக இருக்கலாம். ஒரு ஆயர் என்னிடம் சொன்னார், வெளிநாடு செல்வதற்காக வருகிறார். சோதனையிடும் நபர் கேட்கின்றார் ஹிந்தி மொழியில். அவர் என்ன கேட்டால் எனக்கு தெரியாது, என்ன கேட்டால் நானும் செல்லன்னு சொன்னேன். இவர் உடனே வந்து, ஐ டூ நாட் நோ ஹிந்தி. ஆர் யூ இண்டியன்? எஸ். இஃப் யூ டூ நாட் நோ ஹிந்தி ஐ வில் நாட் அலவ் யூ டு கோ அப்ராட். இதுதான் இன்றைய நிலை, இன்றைய நிலை. அதனால் கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்குங்க. தப்பாக பண்ணாலும் பாருங்கள், மாலும் நகி ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருங்க. அப்போ சரி தப்பானாச்சும் பேசுகிறான், ஏதோ அனுப்பிடலாம், இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாதுன்ட்டு. இத்தகைய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் சிலுவைகள் சில வேளைகளில் நமக்கு அறிவுக்கு எட்டதாக இருக்கலாம். ஆனால் சிலுவையை காணும் பொழுது அது வழியை காட்டுகின்றது, நம்பிக்கையை காட்டுகின்றது, பாலமாக இருக்கின்றது, மீட்பாக இருக்கின்றது, இறை அருளாக இருக்கின்றது. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சிலுவையில் தொங்கியவராக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று கதறுவது இயேசுவின் மனித வலுவின்மை. அதை தான் நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறுதியில் தந்தையே உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் இயேசு என்று இயேசு நம்பிக்கையோடு ஜெபித்தது அவரது சிலுவையின் அவலத்திலும் அவர் உணர்ந்த இறைவனின் பராமரிப்பு ஆற்றல். புனித பவுல் சிலுவையின் செய்தியை பற்றி கூறும் பொழுது அருமையான வார்த்தையை சொல்லுவார். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் கிரேக்கருக்கு மடமையாகவும் இருக்கின்றது என்று கூறுகின்றார். ஆனால் நமக்கோ கிறிஸ்துவின் சிலுவை உத்தானத்தின் சின்னமாக இருக்கின்றது. எனவே அதே பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் 1 இறைவசனம் 24 கூறுவார், அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும்
அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமை ஞானமாக இருக்கின்றது. We have the wisdom in the cross of Jesus Christ. Perhaps you may not understand, my dear brothers and sisters, when you begin to experience in your life. What I experienced? அல்ஜீரியாவிலே நான் வத்திக்கான் தூதுவரத்திலே பணி செய்து கொண்டிருந்த பொழுது அவல நிலையை சந்தித்தோம். அங்கே இருக்கின்ற ஃபிஸ் என்ற ஒரு அல்ட்ரா இஸ்லாமிக் மூமெண்ட் தினந்தோறும் வந்து எங்களுடைய இல்லத்தை நோக்கி கற்களை எறிவதும், வெளியே செல்லும் பொழுது காரை நிறுத்தி திட்டி பேசுவதும் போன்ற அவலமான நிலையில் நாங்கள் வாழ்ந்தோம். எதற்கு இதை நான் சொல்லுகின்றேன் என்றால், இத்தகைய நிலையிலும் கடவுளின் சிலுவை நம்மை கைவிட்டு விடாது. எனவேதான் ஆயர் தன்னுடைய கழுத்திலே போட்டிருக்கின்ற சிலுவை அணியும் பொழுது அவர் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தின் கடைசி பகுதி இவ்வாறு முடியும்: இச்சிலுவை உனக்கு அரணாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், உன்னுடைய இழிவான நிலையில் உனக்கு இறை அன்பை தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டும், அதை நீ அணிந்து என்றும் இறைவனின் சாட்சியாக உன் வாழையை அமைத்துக்கொள். இந்த கழுத்தில் எல்லாம் சிலுவை போட்டிருப்பீங்க, சில பேர் தான் போடாமல் இருப்பீங்க. எதுக்கு போட்டு வச்சுருக்கீங்க? யோசித்து பாருங்கள். வீட்டில் வந்து ஒருத்தர் அம்மாட்ட சொல்லி சிலுவை வைக்கலாம், ஐயோ சிலுவை வச்சோம்னா நிறைய துன்பம் வந்துடும். நான் சொன்னேன், சிலுவை எல்லாமே துன்பமாக இருக்குது. ஆமாம், உடனே சொல்லிட்டோம், ஆமாம் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சிலுவைன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் அந்த சிலுவையில் தான் மகத்துவம் இருக்குது, மகிமை இருக்குது, அதை தான் கடவுள் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. வெளியே வந்து சொல்லிட்டு போனேன், நீங்களாச்சும் சொன்னீங்களேன்னு. இயேசுவின் அன்புக்குரியவர்களை யோசிப்போம். எலியாவை போன்று நம்முடைய வாழ்க்கை சூறைச் செடியை சாடி செல்கின்றதா? உண்மையான சில்வ மரத்தை நாம் நாடுகின்றோமா? மூன்றாவதாக, இறுதியாக, இயேசுவிற்கும் சீடர்களுக்கும் ஏமாற்றத்தை தந்த அத்திமரம். நமக்கு நன்றாக தெரியும், வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசு எருசலேமிற்கு நுழைந்த அடுத்த நாள் காலையிலே பெத்தானியா நகரை நோக்கி செல்கின்றார். அப்பொழுது வழியிலே இருக்கின்ற இலை தலைகள் நிறைந்த ஒரு அத்தி மரத்தை கண்டு அதை கனிகளை தேடி உண்பதற்கு அங்கு செல்லுகின்றன. அவர்களுக்கு அங்கே கிடைத்ததோ ஏமாற்றம். தலைகள் இருக்குது, நல்லா பசுமையாக இருக்குது, காயும் கிடையாது, கனியும் கிடையாது. அந்த அத்தி மரத்தில் கனி இல்லை என்றவுடன் ஏமாற்றம் அடைந்த இயேசு அம்மரத்தை பார்த்து சபிக்கின்றார். அடுத்த நாளே அந்த அத்திமரம் காய் கொடுத்துருச்சா? பட்டு போச்சு. அதை கரெக்டாக சொல்லிட்டீங்க. பட்டு போயிரு. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே இந்த அத்தி மரம் வந்து 2 முறை தான் வந்து கனி கொடுக்கும். முதல்ல எப்போன்னா வந்து வசந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் இறுதி பகுதியில். நம்ம ஊரில் அந்த வசந்த காலம்லாம் கிடையாது, எல்லா காலமும் வசந்த காலம் தான் நம்மளுக்கு, இல்லாட்டி கோடை காலம், இல்லாட்டி வந்து குளிர்காலத்துக்கு முன்னால். குளிர்காலம் நம்மளுக்கு பார்த்ததை கேட்டிருப்போம், பார்த்தது கிடையாது, அனுபவிச்சது கிடையாது. இந்த 2 சமயத்தில் தான் வந்து அத்தி மரம் கனி கொடுக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை பார்த்து கனி இல்லைன்னு சொன்னது வந்து அப்போ தான் வந்து வசந்த காலம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த வசந்த காலத்தில் என்ன செய்யும்? முதல்ல இலைதலைகளை கொடுத்து தான் அப்புறம் கனியை கொடுக்கும். அதை புரிஞ்சிருப்பார், இருந்து ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. இதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல சமயங்களில் அத்திமரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை சபிக்கும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையானது அமைந்து விடுகின்றது. அத்தி மரத்தில் இருந்து கனிகள் வரவில்லை, சிலுவை மரத்திலிருந்து கனிகள் வருகின்றது என்பதை நாம் உற வேண்டும். ஆம், the tree of the cross of Christ revealed to us the true meaning of fruitfulness in our life. For the cross yielded the most valuable of fruits for the church. 7 அருள் அடையாளங்கள் எங்கிருந்து வருகின்றது? இந்த நற்செய்தியின் பகுதியில் நாம் கேட்டது போன்று, விழாவை ஈட்டியால் குத்திய பொழுது இரத்தமும் நீரும் வருகின்றது, 7 அருட்சாதனங்களின் சின்னமாக. எனவே தான் ஜெர்மன் இறையியலாளர் ஊர்ஸ் பான் பால்தசார் எப்பொழுதும் அடிக்கடி சிலுவையை பார்த்து சொல்லுவார்,
இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்று மட்டுமல்ல, இன்றும் நம்முடைய வாழ்க்கையின் மீட்பினையும் புனிதத்தையும் தந்து கொண்டிருக்கின்ற சிலுவையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாளையிலிருந்து உங்கள் வீட்டில் ஒரு சிலுவையை மாட்டுங்க. நடமானும் சிலுவையாக இருங்க, அது நல்லது தான். ஆனால் சிலுவை ஒரு மாற்றம் உள்ளார நீ சொல்லாதீங்க, சிலுவை பண்ணோன்னு நிறைய துன்பம் வந்துடணும். நம்ம துன்பம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் அதை பார்க்கும் பொழுது ஆறுதலாகவும் இருக்கும், ஒரு சமாதானம் மனசுக்கு கிடைக்கும். பங்குசாமியார் இல்லை, இருக்கான்னு தெரியல, என்கிட்ட உட்காந்து கேட்பார் என்ன, அவர் இதை செய்வார்னு நினைக்கிறேன். தைரியமாக. எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், லித்துவேனியா நாட்டிலே நான் வத்திக்கான் நகரத்தின் அலுவலகத்திலே பணிபுரிந்து கொண்ட பொழுது அருமையான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இன்னும் இருக்கின்றது. ஷவுலை என்ற இடத்திலே, அந்த மறை மாவட்டத்தின் பக்கத்திலே ஹில் ஆஃப் கிராசஸ், சிலுவையின் மலை ஒன்று இருக்கின்றது. அந்த மொழியிலே அது பேர் கிறிஸ்டியோ கல்னாஸ் என்று சொல்லுவார்கள். 1831ஆம் ஆண்டிலிருந்து இந்த சோவியத் நாட்டானது கம்யூனிசம் என்ற பொது உடைமையை அங்கு கொண்டு வர முயற்சி செய்த பொழுது, கத்தோலிக்க நாடான அந்த நாடு எதிர்த்து போராடுவதற்கு எதிராக அந்த மலையிலே சென்று எதிர்த்து போராடி சிலுவையை ஒவ்வொருவரும் நட்டு வைத்து வருகின்ற ஒரு அருமையான ஒரு பழக்கம். 2000 ஆண்டிலே நான் அங்கே இருந்த பொழுது அந்த மலையில் இருந்த சிலுவைகள் எண்ணிக்கை என்ன தெரியுமா? 41,000 சிலுவைகள். சின்னது பெருசு. நம்முடைய திருத்தந்தையை போனப்போ வச்சுட்டு வந்திருக்காரு. பல ஆயர்கள் நான் போனப்போ வச்சுட்டு வந்தேன். நான் 2 வச்சுட்டு வந்திருந்தேன். போகும்போது ஒன்று வச்சுட்டு வந்தேன், வரும்போது இன்னொன்று வச்சுட்டு வந்தேன். இது போன்ற ஒரு சிலுவையை கொண்டாடும் மக்களாக ஏன் நாம் மாறவில்லை? வீட்டில் ஒரு சிலுவைக்கு இப்படி ஏன் பயப்படுறீங்க? யோசிப்போம், உடனே போய் வைப்போம். பங்குசாமியார் ஸ்டாலில் சிலுவை வைக்க சொல்லுவோம். ஃப்ரீயாக கொடுத்தா கூட நல்லது தான். செய்வாரா? அவர்கிட்ட தான் கேட்கணும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அத்தி மரத்தை போன்று நாம் இல்லாமல் சிலுவையின் மரமாக மாறும் பொழுது, அத்தி மரம் கனிகளை கொடுக்கவில்லை, சிலுவை மரம் நமக்கு ஆறுதலையும் ஆற்றலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பிக்கையையும் நம்முடைய கிறிஸ்துவின் வாழ்க்கையை பொருளையும் கொடுக்கின்றது. இன்றைய தினத்திலே அச்சிலுவையை நாம் ஆராதிக்க தயாராக இருக்கின்றோம். இறைவன் இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் தியானித்து கொண்டிருக்கும் நாம் எந்த மரத்தின் நிழலின் கீழ் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும். இறைவனுக்கு கீழ்ப்படுவதை மறுத்து தன்னையே கடவுளாக்கும் பாவத்தின் வழியை காட்டும் ஏடன் மரத்தின் கீழா, நிறைவாழ்வை நோக்கி நமது திருப்பயணம் அமையாமல் சோர்ந்து இங்கேயே இறந்து விடுகின்றேன் என்பதற்காக சூறை செடியின் மரத்திலா, அல்லது கனி கொடுக்காத அந்த அத்தி மரத்தில் நிழலை தேடிக்கொண்டிருக்கின்றோமா? எந்த நிலையில் இருந்தாலும் இச்சமயத்திலே மனம் மாறுவோம். கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று அவர் நமக்காக உயிர் சிந்துகின்றார் சிலுவை மரத்திலே. இந்த நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி அருமையாக கூறுகின்றது. யோவானை பார்த்து, இதோ உன் தாய், உன் தாயை பார்த்து இதோ உன் மகன் என்று கூறி நம்மையும் அந்த சிலுவையோடு ஒன்றிக்க வைக்கின்ற கிறிஸ்து நமக்கு அந்த சிலுவையின் மூலமாக நம்பிக்கையும் அருளையும் ஆற்றலையும் பலத்தையும் தந்து நமது வாழ்க்கை துன்பத்தில் மத்தியிலும் மகிழ்ச்சியும் அமைதி நிறைந்த வாழ்க்கையை தவிர இந்த திருநிகழ்விலே பக்தியோடு பங்கு பெற்று பயன்பெற இறை அருளை நாடி மன்றாடுவோம். ஆமென்.